கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இணையத்தின் வழியாக முகநூல் வழியாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும், பெண்களையும் தம் விடுதலை பணியின் பங்காளிகளாக மாற்றின மூவர் கடவுளின் திருப்பெயராலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சிறப்பாக இன்று பெண்கள் ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நமது திருச்சபையை சார்ந்த பெண்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் தலை வணங்கி ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். ஆண் மட்டும் தனியாக வாழ்வது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று ஆதாமுக்கு ஏவாளை படைத்த அன்பின் கடவுளே, ஆண் முழுமை அடைய வேண்டும் என்றால் அவருக்கு பெண் துணை தேவை என்பதை நீர் நிர்ணயித்து இந்த உலக நடப்புகளிலே, உலகத்தின் விடுதலை செயல்பாடுகளிலே பெண்களையும் ஒரு கருவிகளாக நீர் பயன்படுத்தி அநேக மானிடர் விடுதலை அடைவதற்கு பெண்களை நீர் பயன்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய சாதனைகளை நீர் பயன்படுத்தியிருக்கிறீர். ஆம், இந்த மானுடம் ஆணாதிக்க சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நீர் பெண்களை விடுதலை பணிக்கென்று அவர்களை பயன்படுத்தி இந்த மானுடம் விடுதலைக்கு நேராக பயணிப்பதற்கு பெண்ணினத்தையும் நீர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த பெண்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை கொண்டு, பெண்களை கொண்டு அவர்கள் குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, சமுதாயங்களிலே நீர் அளப்பெரிய பணியை செய்து வருகிறீர் ஆண்டவரே. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பை எதற்கு என்ற காலம் மாறி இன்றைக்கு தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற படிப்பை ஆயுதமாக வைத்து வானளாவிய சாதனைகளை புரிந்து வருகிற ஒவ்வொரு பெண்மணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதுவரைக்கும் நீர் பெண்களை கொண்டு எங்களுடைய திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரம் கொண்டு இம்மட்டும் வழிநடத்தி வந்தீர். வலப்பக்கத்திலே நிழலாக இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் காத்து வந்தீர். உமக்கு ஏராளமான நன்றிகள் படிக்கின்றோம். அதை எண்ணி இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஒருமுகமாக இணைந்து வந்திருக்கின்றோம். இணையத்தின் வழியாக, முகநூல் வழியாக பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக உமது திருக்கரம் கொண்டு ஆசி வழங்கி அழுவீராக. இந்த வழிபாட்டின் தொடக்க முதல் இறுதி வரை நீர் மாத்திரமே மாற்றியோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். கடவுளின் மாட்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து நமது பாமாலைகளிலே 22வது பாமாலை தூய தூய தூயா சர்வவல்ல நாதா என்ற பாமாலை அனைவரும் இணைந்து பாடுவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா தேவரீர்க்கென்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரா
அன்பானவர்களே, காலை மாலை வழிபாட்டு முறைகளில் இரண்டாவது வழிபாட்டு முறையை அனைவரும் இணைந்து பின்பற்றுவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். கடவுளுடைய அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது குற்றங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோமாக. பாவ அறிக்கைக்கு உதவியாக இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலார் இடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். அது யாத்திராகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை இருக்கக்கூடிய வசனங்களை படிக்க கேட்போம். பொது மொழிபெயர்ப்பிலே இதை படிக்கின்றேன். யாத்திராகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல். எபிரேயர் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது, எபிரேய பெண்களின் பிள்ளைப்பேட்டின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண் மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள், பெண் மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்ல எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவர் ஆயினர். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்கு செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தார். கடவுளே உமக்கே மாட்சி உண்டாவதாக.
அன்பான திருச்சை மக்களே, ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் இந்த பெண்கள் ஞாயிறு தினத்தன்று நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அது உமன்ஸ் பார்ட்னர் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட். உமன்ஸ் பார்ட்னர் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட். கடவுளுடைய விடுதலை செயல்பாடுகளில் பெண் பங்காளர்கள். கடவுளுடைய விடுதலை செயல்பாடுகளில் பெண் பங்காளர்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த தலைப்பின் வழியாக, படிக்க கேட்ட திருமறை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். விடுதலைக்கு காரணராக இருக்கிற அன்பின் கடவுளே, விடுதலை செயல்பாடுகளுக்கு பெண்களையும் பங்காளிகளாக ஆக்கிக்கொண்டு மாபெரும் விடுதலை இந்த உலகத்திலே நடைபெறுவதற்கு வித்திட்டீர். அதற்கு உமது திருமறையிலே இருக்கக்கூடிய பெண் விடுதலையாளர்களையும் நாங்கள் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நீர் பயன்படுத்தின அந்த பெண்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் இப்பொழுது சிந்திக்கின்றோம். அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு நாங்களும் ஒரு புதிய ஒரு உந்துதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய திருச்சபை பெண்களும் தாய்மார்களும் ஒரு விடுதலை கருவிகளாக நீர் அவர்களை பட்டை தீட்டியர்கள், அவர்களை கூர்மையாக அடியனை மறைத்து நீர் பேசும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலகட்டம் இருந்தது. பெண்கள் படிக்கக்கூடாது என்ற காலகட்டம் இருந்தது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மைய வாழ்வு தண்ணில் எந்த வகையாலும் நமக்குள்ளோதாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற பாரதியின் கவிதை செப்டம்பர் 11ஆம் நாள் மகாகவி பாரதி அவருடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய பெண்ணிய விடுதலை கருத்துக்களை நினைவில் நாம் கொள்ளும் வண்ணமாக கடவுள் ஆன்மீக பயணத்திலே பெண்களை எப்படி விடுதலை கருவிகளாக பயன்படுத்தினார் என்பதை இந்த வேளையிலே சிந்திக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். படிக்க கேட்ட திருமறை பகுதிக்குள்ளாக நான் உங்களை அழைக்கின்றேன். யாத்திராகமம் 1ஆவது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது. எகிப்திய மன்னன் எபிரேய பெண்கள் சிப்ரா பூவா என்கிற 2 மருத்துவ பெண்மணிகளை அழைக்கின்றார். அழைத்து பிறக்கவிருக்கும் ஆண் மகனுடைய குறிகளை பாருங்கள், குழந்தையின் குறிகளை பாருங்கள், அது ஆண் மகவை என்றால் கொன்று அழித்து விடுங்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அபீரு என அழைக்கப்பட்டார்கள். அடிமைகள், தங்களுக்கு கீழாக பணியாற்றுகிறவர்கள், இவர்களை எகிப்தியர் அபீரு என்று அழைத்தார்கள். அது பின்னால் எபிரேயர் என்று வந்தது. இந்த எபிரேய மக்கள் தங்களுக்கு கீழாக அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எண்ணிக்கையிலே பெருகுகிறார்கள். அவருடைய தலைமுறையினர் அதிகமாக வளருகிறார்கள். ஆகவே எகிப்து மன்னன் இவ்வாறு அச்சப்படுகிறார், பயப்படுகிறார்.
எங்கே இந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆண் மகவு எண்ணிக்கை அதிகமாகி தங்களை வீழ்த்தி விடுவார்கள், தங்களை கொன்று குவித்து விடுவார்கள், அவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் என்கிற அச்சத்திலே ஆண் மகவு எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று இந்த எகிப்திய மன்னன் பார்வோன் திட்டமிடுகிறார். ஆகவே எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா தன் கையை கொண்டே தன் கண்ணை குத்துகிறது என்றார் போல எபிரேய மருத்துவ பெண்களை வைத்து எபிரேய ஆண் குழந்தைகளை கொல்ல வைக்கிறார் இந்த பார்வோன். எபிரேய பெண்களின் பிள்ளை பேட்டின் போது நீங்கள் பணிபுரியில் குறிகளை கவனியுங்கள். ஆண் மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள், பெண் மகவு என்றால் வாழட்டும். ஆண் மகவு எல்லாரையும் அழித்து விடுங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து வாழ வேண்டும் என்றால் இந்த ஆண் மகவு பிறந்து பெரிதாகி அந்த ஆண் குழந்தை ஆண்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள், தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஆகவே இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடையக்கூடாது. இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாகவே வாழ வேண்டும். இந்த இஸ்ரேல் மக்கள் முதுகெலும்பு இல்லாதவர்களாகவே வாழ வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடிமையாக வாழ்வது ஒரு சுகமாக அநேகர் எண்ணிக்கொள்வார்கள். ஏனென்றால் சுயமா சிந்திக்க தேவையில்லை, போராட தேவையில்லை, நன்மை தீமையை நீதிக்காக போராட தேவையில்லை. சாப்பிட்றது கொடுக்குறாங்களா சாப்பிட்றோம், கூலி கொடுக்குறாங்களா வாங்குறோம். சொல்லுங்க ஏசமா, சொல்லுங்க ஏசமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடிமையாக வாழ்வது ஒரு சில சுகமாக கருதுவார்கள். ஆகவே இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாகவே வாழட்டும், அவர்கள் ஒருபோது விடுதலை அடையக்கூடாது என்று பார்வோனுடைய திட்டம். ஆனால் கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார், அவர்களுடைய துயரத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். யாத்திராகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். என் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறார்கள், என்ன சொன்னாலும் கேட்க தலையசைக்கிறார்கள். அதாவது கோயில் யானையை போல இந்த இஸ்ரேல் மக்களுக்கு திறமை இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. ஆனால் இந்த எகிப்தியரை கண்டு அச்சம் கொள்ளுகிறார்கள். தாங்கள் அடிமைகள் என்கிற அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். அடிமை வேலை வாங்குகிறவர்களை எதிர்த்து அவர்களால் பேச முடியவில்லை. அவர்கள் யாரை நோக்கி கூக்குரல் இருக்கிறார்கள்? கடவுளே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளே எங்களை இந்த துயரத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று என்னை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள். ஆகவே நான் ஒரு திட்டம் வைத்தேன். சிப்ரா பூவால் என்கிற பெண்மணிகளை நான் பயன்படுத்திக் கொண்டேன். பார்வோன் ஆண் மகவையெல்லாம் கொள்ள சொல்லி இவர்களுக்கு ஆணையிடுகிறார். ஆனால் இந்த சிப்ரா பூவால் என்பவர்கள் அவர்களுக்கு அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுளுக்கு பயந்தவராக இருந்தார்கள். எனக்கு அன்பான திருச்சபை தாய்மார்களே, பெண்மணிகளே, இந்த சமுதாயத்திலே விடுதலை பணிகளிலே கடவுள் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் கடவுளுக்கு அச்சம் மிகுந்தவர்களாக வாழ வேண்டும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார். 17வது வசனம். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியதுபடி செய்யவில்லை. கடவுளுடைய திட்டங்களை அவர் அறிந்தவர்கள், கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் அறிந்தவர்கள், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்களாக இந்த சிப்ரா பூவால் இருந்ததினாலே
பார்வோனுடைய ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை, பார்வோனுடைய சூழ்ச்சிக்கு இணங்கவில்லை, பார்வோனுடைய கொடூரமான ஆணைக்கு அவர்கள் இசைந்து போகவில்லை. ஏன்? அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்தார்கள். அதாவது கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல் என்றால் என்ன? பக்தி போர்வை போர்த்தி கொண்டு வாழ்வதா கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல்? 10 ஒரு காணிக்கை கொடுப்பது மட்டுமா கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல்? பரவச பேச்சு பேசிக்கொண்டு வாழ்தல் மட்டுமா கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல்? இறைவேண்டலும் திருமறை வாசிப்பு மட்டுமா கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல்? அல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்திலே துணை நின்று நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் துணையாக நிற்பதே கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல். இவங்க கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தாங்க, ஆகவே பார்வோனுக்கு அஞ்சல. கடவுளுக்கு நாம் அஞ்சி வாழ்ந்தால் பொய்யான இந்த உலகம் சார்ந்த அநியாயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அஞ்சி வாழ தேவையில்லை, அவர்களுக்கு அடிபணி தேவையில்லை. கடவுளுக்கு நான் அஞ்சுகிறேன். இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், அவர்தான் என் உயிருக்கு உத்தரவாதம், அவர்தான் எனக்கு உயிரை படைத்தார் என்கிற அச்சம் உங்களுக்குள் காணப்பட்டால் நீங்களும் கடவுளுடைய விடுதலை கருவிகளே. அதுதான் கடவுளுடைய அச்சம். இந்த அச்சத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க? பார்வோன் எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பஞ்சம் புலகி போனார்கள். அந்த எகிப்தினுடைய மன்னன் பார்வோனுடைய ஆணைக்கு இவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எனக்கு அன்பான திருச்சபையின் தாய்மார்களே, பெண்களே, முதலாவது கடவுள் உங்களை விடுதலை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தேவை. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ ஞானமாக செயல்பட வேண்டும் என்றால் கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும். அந்த சிப்ரா பூவா அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். இரண்டாவதாக இவர்கள் நன்மையை பெற்றார்கள். கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தது மட்டுமல்லாதபடிக்கு இவர்கள் நன்மையை பெற்றார்கள். எப்படிப்பட்ட நன்மையை பெற்றார்கள்? 20வது வசனத்தை படிக்கின்றேன். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார், இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார், அவர்கள் ஆள்பலம் மிக்கவர் ஆயினர். 21வது வசனம், இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார். அப்போ இந்த பெண்மணிகள் எப்படிப்பட்ட பெண்மணிகளா இருக்கிறாங்க? அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்தார். அப்போ இந்த சிப்ரா பூவா அவர்கள் பார்வோருடைய ஆணைக்கு இணங்காமல் கடவுளுக்கு அஞ்சி ஆண் பிள்ளைகளை காப்பாற்றியதால், ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்கிற பொன்மொழியை நாம் கேட்டிருப்போம். இந்த ஊராம் பிள்ளைக்கெல்லாம் இவர்கள் நன்மை செய்தார்கள். பார்வோனுடைய அதிகாரத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை, அநீதி சார்ந்த ஆணைக்கு அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததுனாலே கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்தார். எப்படிப்பட்ட நன்மை? அவருடைய குடும்பத்தை தலைக்க செய்தார். அப்ப இந்த பெண்மணி எந்த வயசுல இருக்கிறாங்க? குழந்தை பெற்று பேர பிள்ளைகளை பெற்ற வயது அல்ல. இந்த பெண்மணிகள் குழந்தை பெறுவதற்கு முன்பதான வயதுடையவர்கள். கடவுள் இந்த காரியங்களை பார்க்கிறார். இந்த சிப்ரா பூவா அவர்கள் எனக்கு அஞ்சி இருக்கிறார்களே, இந்த பார்வோனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன செய்வான் தெரியும். அவ்வாறு தெரிந்திருந்தும் எனக்கு அஞ்சி வாழ்கிறார்களே என்று கடவுளே ஆச்சரியப்படுகிறார். ஆகவே இவர்களை நான் சும்மா விடக்கூடாது, இவர்கள் நான் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு விலையுயர்ந்த ஆசி. குடும்பத்தை தலைக்கு செய்தார். நன்மையை பெற்றவர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடவுளுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். கடவுளுடைய திருப்பெயரின் பொருட்டு நீங்கள் அநேகருக்கு நன்மையான ஈவுகளை செய்கிற பொழுது, கடவுள் நினைக்கும் விடுதலை பணியிலே உங்களை கருவிகளாக இணைத்துக் கொள்கிற பொழுது, கடவுள் உங்களுக்கு விலையுயர்ந்த நன்மைகளை கொடுக்கின்றார்.
இந்த உலகம் கொடுக்கின்ற, உலகம் நினைக்கின்ற ஆசியோ நன்மையோ அல்ல. கடவுள் உங்களுக்கு விசேஷித்த சிறப்பான நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த சிப்ரா பூவா கடவுளுக்கு அஞ்சி விடுதலை பணியாளர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். மூன்றாவதாக ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். 18ஆம் வசனத்தை படிக்கிறேன். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழ விட்டீர்கள் என்று கேட்டான். கடும் சினத்தோடு, கடும் கோபத்தோடு அந்த இரு பெண்களை அழைத்து, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? என்னுடைய ஆணைக்கு இணங்காதபடிக்கு ஏன் ஆண் பிள்ளைகளை வாழ வைத்தீர்கள் என்ற கனத்த குரலோடு அந்த சிப்ரா பூவார்த்தர் கேட்ட பொழுது அவர்கள் அச்சப்படவில்லை. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிந்திக்க முடியாது. ஆகவேதான் அடிமைகளை பயத்தோடே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அடிமைகள் சிந்திக்க முடியாதபடிக்கு பயத்திலே அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாய், உன் பிள்ளைகளுக்குடைய என்ன செய்வாய், வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வாய் என்கிற அச்சத்தை திணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சிந்தித்து விடக்கூடாது. ஆகவேதான் அந்த சிப்ரா பூவாவை நோக்கி இந்த பார்வோன் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தீர்கள்? என்னுடைய ஆணைக்கு ஏன் இணங்கவில்லை என்று கேட்ட உடனே அந்த சிப்ரா பூவா அவர்கள் பயப்படவில்லை. தன் ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள், சிந்திக்கிறார்கள். இந்த பார்வோனுக்கு எப்படிப்பட்ட பதிலை சொன்னால் அவர் அமைதியாக மாறிவிடுவார். எப்படிப்பட்ட பதிலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும்? கல்விமான்களின் நாவை அந்த சிப்ரா பூவா அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தார். என்ன ஞானம்! இந்த சிப்ரா பூவா யார்? இஸ்ரேல் இனம். இவர்களை என் விரலை கொண்டே என் கண்ணை குத்துவதை போல என்னுடைய இன ஆண் குழந்தைகளை எங்களை வைத்தே கொள்ள சொல்கிறீரே, இது நியாயமா என்ற உணர்ச்சி வயப்பட்டு பேசவில்லை, கோபப்பட்டு பேசவில்லை, பயப்பட்டு பேசவில்லை, நடுக்கமடையவில்லை. மாறாக இந்த இரு பெண்மணிகளும் ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்ல எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேர் ஆகிவிடுகிறது. ஐயா, நாங்கள் இதற்கு ஒன்றும் செய்யவில்லை, நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை, ஆணைக்கு எதிராக செய்யவில்லை. இந்த எபிரேய பெண்மணிகள் வலிமை மிகுந்தவர்கள். ஏன் வலிமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள்? கடின உழைப்பு. எபிரேய பெண்கள் கடினமாக உழைத்தார்கள், ஆகவே வலிமை பெற்றார்கள். இந்த எபிரேய பெண்கள் வலிமையாக இருக்கிறார்கள். மருத்துவ பெண் போவதற்கு முன்பதாகவே அவர்கள் குழந்தையை பெற்று விடுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? குழந்தையை பெற்றதற்கு பின்பதாக அது ஏன் கையில் இல்லை, நான் அந்த குழந்தையை சாகடிக்க முடியாது என்ற மிகச்சிறந்த ஒரு ஞானம் நிறைந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த வேளையிலே பார்வோன் வேறொரு திட்டத்தை தீட்டுகிறார். இவர்கள் வழியாக அந்த பாருங்கள், இந்த சிப்ரா பூவா அவர்களுக்கு ஆணையிட்ட அந்த நாளிலிருந்து அடுத்த திட்டத்துக்கு போறாரு. என்க நைல் நதியிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் போட்டு கொல்லுங்கள். அப்ப இந்த காலகட்டத்திற்கு உள்ளாக எத்தனை ஆண் குழந்தைகள் வளர்ந்திருப்பார்கள்? எத்தனை எண்ணிக்கையிலே அந்த ஆண் மகவு வளர்ந்து பெரியாளாக ஆகியிருக்கும்? இதற்கெல்லாம் அந்த சிப்ரா பூவா காரணமானார்கள். எனக்கு அன்பான திருச்செய் மக்களே, பெரியார் இப்படி சொல்வார், ஒரு ஆணை படிக்க வைத்தால் அவர் மட்டுமே முன்னேறுவார், அவருக்கு மட்டுமே பயன். ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே
பயன்பெறும், குடும்பமே தலைக்கும். அதே போல இந்த சிப்ரா பூ அவர்கள் ஞானவான்களாக, கல்விமான்களாக, ஞானமா சிந்தித்த நிமித்தமாக அவருடைய குடும்பம் தலைத்தது, அவருடைய குடும்பம் செழித்தது. அன்பான திருச்சபை சார்ந்த தாய்மார்களே, பெண்களே, இரு பெண்மணிகளை உங்கள் முன் வைத்துவிட்டு நான் என்னுடைய அருளுரையை முடித்து விடுகிறேன். முதலாவதாக ஏமி கார் மைக்கேல். இவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே காணப்பட்ட அந்த தேவதாசி முறை, கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட பெண்கள், தேவதாசி முறையை ஒழித்த சாதனை இந்த ஏமி கார் மைக்கேல் அவர்களையே சாரும். அவர் ஒரு பெண். அநேக சிறுமிகள் கோயிலிலே நேர்ந்து விடுவார்கள். அப்படித்தான் பிரினா என்கிற ஒரு சிறு வயது 9 வயது சிறுமி இந்த ஏமி கார் மைக்கேலை தேடி வருகிறார்கள். பார்த்தவுடன் அவருடைய உடம்பிலே 9 சூடு போட்டிருந்தார்கள். ஏனென்றால் அவரை கோயிலில் அடைத்து வைத்திருந்தார்கள். அதை கோயிலிலிருந்து தப்பித்து வருவதற்காக அவர் தப்பியோட முயற்சிக்கிறார். இதை பார்த்தவர்கள் அவரை இழுத்து வந்து அவருக்கு சூடு வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து அந்த ஏமி கார் மைக்கேல் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இப்படி பெண்களை இழிவாக பயன்படுத்துகிற சூழலிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஏமி கார் மைக்கேல் அவர்கள் பாடுபட்டார். தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்களுக்கான அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே தேவதாசி பெண்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஏமி கார் மைக்கேல் அவர்களை கடவுள் பயன்படுத்தினார். இரண்டாவது பெண்மணியை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அனைவருக்கும் தெரிந்தவர் தான் ஐடா ஸ்கடர். இன்றைக்கு வேலூரிலே சிஎம்சி மருத்துவமனை மிகவும் பிரம்மாண்டமாக தனியார் கல்லூரிகளிலே முதலாவது இடம் வகிக்கக்கூடிய வேலூர் சிஎம்சி மருத்துவமனை, இதை உருவாக்கினவர் ஐடா ஸ்கடர் அவர்கள். அவர் ஒரு அமெரிக்கர். அவர் 1890ஆம் ஆண்டுகளிலே இந்திய நாட்டிலே திண்டிவனம் பகுதியிலே அவர் குடியேறுகிறார்கள். அப்பொழுது அவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்தார். இவர் இல்லத்திலே நாவல் படித்துக் கொண்டிருந்தார் ஒரு இரவிலே. அப்பொழுது ஒரு இஸ்லாம் சகோதரர் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று ஐடா ஸ்கடரை அழைக்கின்றார்கள். அழைத்த பொழுது, நான் மருத்துவம் படிக்கவில்லை, என்னுடைய தந்தை தான் மருத்துவம் படித்திருக்கிறார், எனவே அவரை அனுப்புகிறேன் என்று சொன்னவுடனே, அல்ல எங்களுடைய மதத்தின் பிரகாரம் பெண்களுக்கு ஆண் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார். மருத்துவ முறைப்படி இல்லாததினாலே அந்த பெண்மணி இருந்து விட்டார். இன்னும் அநேக இந்து சமயத்தவர் இவரை அணுகுகிறார்கள். அப்பொழுதும் எங்களுடைய சமயத்திலே பெண்களுக்கு ஆண்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னதினாலே அநேக பெண்மணிகள் இதனால இருந்தார்கள். இதையெல்லாம் அந்த ஐடா ஸ்கடர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பெண்கள் மருத்துவம் இல்லாதபடிக்கு இருந்து போகிறார்கள் என்று தனக்குள்ளாக ஒரு ஆதங்கம். நான் மருத்துவம் படிக்க செல்கிறேன் என்று அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவம் படித்து மீண்டும் வேலூருக்கு வந்து அழகான ஒரு மருத்துவமனை கட்டினார். அதன் வழியாக அநேக பெண்கள் மருத்துவம் பெற்று இன்றைக்கும் நல்ல ஒரு சிறந்த மருத்துவக் கல்லூரியாக திகழ்கிறது. அதற்கு ஐடா ஸ்கடர் அவர்களை கடவுள் பயன்படுத்தினார் இந்த காலத்தில். எனக்கு அன்பான திருச்சபை தாய்மார்களே, பெண்மணிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் பயன்படுத்த உங்களை அழைக்கின்றார். சிப்ரா பூவாவை போல அதிகாரத்தை கண்டு அஞ்சாத பெண்மணிகளாக, ஞானம் நிறைந்த பெண்மணிகளாக, நன்மையை கண்டடைகிற பெண்மணிகளாக உங்களை மாற்ற ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட விடுதலையாளர்களாக நீங்கள் வர ஆயத்தமா? மங்கையராய் பிறப்பதற்கோர் நல்ல மா தவம் செய்திட வேண்டும் என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய வார்த்தையை முன் வைக்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கோர் நல்ல மா தவம் செய்திட வேண்டும். ஏன் மங்கையராய் பிறப்பதற்கு ஒரு மா தவம் செய்திட வேண்டும்? நீங்களும் கடவுளுடைய விடுதலை செயல்பாடுகளினுடைய பங்காளிகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அன்றைக்கு சிப்ரா பூவால் செய்த அந்த விடுதலை செயல்பாடு நிமித்தமாக அந்த காலகட்டத்தில் பிறந்த ஆண் மகவுகளை கொண்டு மோசே என்கிற தலைவரை உருவாக்கி மோசேயின் கீழாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர் செய்த சின்ன வேலைதான், பெரிய போராட்டம் பண்ணல, ஆனால் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்.
விடுதலையின் பங்காளிகளாக மாறினார்கள். நீங்கள் ஆயத்தமா? தலைவணங்கி ஆண்டவரின் திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்பின் கடவுளே, சிப்ரா பூவா அவர்களை நாங்கள் இன்றைக்கு சிந்தித்தோம். ஆம் ஆண்டவரே, அவர்கள் விடுதலையின் பங்காளிகளாக திகழ்ந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைவதற்கு, ஆண் பிள்ளைகள் தலைப்பதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கும் எங்களுடைய திருச்சபை சார்ந்த தாய்மார்கள், பெண்கள், உமக்கு அஞ்சி வாழ்கிற தாய்மார்களாக, பெண்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக, நன்மையை புசிக்கிறவர்களாக வாழ நீர் கிருபை தாரும். இவர்கள் வழியாக அநேகருக்கு விடுதலை தாரும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். தொடர்ந்து இறைவேண்டுதல் செய்வோம். அனைத்து ஆற்றலுக்கும் அருள்கொடைகளுக்கும் ஊற்றும் ஒரு இடமாய்க்கிற அன்பின் கடவுளே, படைத்து மீட்பது என்பது உமது மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. படைக்கப்பட்ட மானுடம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பது உமது திருவுள சித்தம். அதற்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கருவிலாக பயன்படுத்தி வருகிறீர். பெண்களையும் நீர் கருவிலாக பயன்படுத்தி இந்த மானுடம் விடுதலை அடைய வித்திட்டீர். ஆம், எங்களுடைய திருச்சபை சார்ந்த பெண்மணிகள் அன்றைக்கு மரியாள், மகதலா மரியாள் எல்லாரும் நீர் சிறுவியில அறைந்து இருந்த பொழுது மரணம் வரைக்கும் கல்லறையிலே அடக்கம் செய்ய மட்டும் உம்மோடு இருந்தார்கள். மரண பரியந்தம் உமக்கு துணை நின்றார்கள், உம்மோடு இருந்தார்கள். அதை போல எங்களுடைய திருச்சபையினுடைய பெண்மணிகள் இறையரசின் செயல்பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக மாற நீர் அருள்தார். சிப்ரா பூவாவை போல உமது இறை திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற தாய்மார்களாக, பெண்பணிகளாக நீர் மாற்றும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய திருச்சபை சார்ந்த வயதான ஒவ்வொருவருக்காக கொண்டாடுகிறேன். வயதான தாய்மார்களுக்காக கொண்டாடுகிறேன். அவர்களை பலப்படுத்தும், அவர் உடல்நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். பள்ளிக்கு செல்கிற மாணவ மாணவிகளுக்காக, கல்லூரிக்கு செல்கிற மாணவ மாணவிகளுக்காக கொண்டாடுகிறேன். அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தாரும் ஆண்டவரே. திருமணத்திற்கு என்று காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக கொண்டாடுகிறேன். ஏற்ற வேலையில ஏற்ற துணியை நீர் தாரும். பணிக்கு செல்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் புரிகிறேன். பணித்தளங்களிலே சிறப்புடன் பணியாற்றி திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள பாத்திரமாக திகழ அருள்தாரும் ஆண்டவரே, அருள்தாரும். எங்களை தாழ்த்தி உமது கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இன்னும் சிறப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிலவி வருகிற அசாதாரண சூழ்நிலைக்காக கொண்டாடுகிறோம். அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டில் வாழக்கூடிய பெண்களும் சமூக உரிமை பெற்று வாழுகிற ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்கும். எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பெண் குழந்தைகளுக்காக, சிறுமிகளுக்காக கொண்டாடுகிறேன். எதிர்காலத்திலே அவர்களும் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிற சிற்பிகளாக உருவாக அவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நீர் தாங்கும், பொருளாதாரத்திலே நீர் உயர்த்தும். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலே பொருளாதாரம் பின்தங்கி இருக்கலாம், பொருளாதாரத்தை உயர்த்தும். இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் வர நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இதன் காரணமாக வழிபாடு தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒன்று கூடி வழிபட முடியாத சூழல் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் கட்டுக்குள் வர நீர் கிருபை தாரும். இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பிலிருந்து மக்களை விடுதலையாக்கும். ஆம், இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்களை விடுதலையாக்கும் பணியிலே செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கண் விழித்து இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் எல்லாம் ஆண்டவரே பணியாற்றுகிறார்கள். அவர்களை நீர் மென்மேலும் உயர்த்தும், பலப்படுத்தும். அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தனியார் துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வலியுறுத்தி காத்துக்கொள்ளும். என்னை தாழ்த்தி உமது கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம் அன்பிருந்த நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். தாய் தந்தையாம் கடவுளுடைய அன்பு, மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும், உந்தடராய தூயாவின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் நின்று நிலவனவாக. ஆமென்.